சார் வணக்கம் சார். சார் சமீபத்தில் அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு இடத்துல போய் பேசுறாரு. இது நிர்வாகிகள் கூட்டம்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு இதே பேட்டர்ன் சட்டமன்ற தேர்தலுக்கும் தொடருமான்னு சொல்ல முடியாது, அதனால எல்லாரும் பார்த்துக்குங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? திமுக கூட்டணியில ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவரு சொல்றது அது உண்மையாக்குது. பிரச்சனை இல்லாத கூட்டணின்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். பழனிசாமி மாதிரி தான் அர்த்தம். சுடுகாட்டில் என்னைக்கா பிரச்சனை பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அமைதியா இருக்கும். சுடுகாட்டு அமைதின்னு பேர் அது. ஒரு கட்சிக்குள்ளார ஒரு கூட்டணிக்குள்ளார ஒரு சின்ன குழப்பங்கள் கூட இல்லைன்னா அந்த கூட்டணி வேலையே செய்யலைன்னு அர்த்தம். யாரும் அதை சட்டப்படலைன்னு அர்த்தம். கொஞ்சமாவது கசமுசம் இருக்கணும். அப்போ தான் அதை சரி பண்ணுறதுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் வரும், கொஞ்சம் தலைவர்கள் மத்தியில் கொஞ்சம் வேகம் வரும். அப்போ தான் செயல்பட முடியும். எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா அவர் சொன்னது என்ன, அடுத்த எலெக்ஷனில் என்ன மாதிரியான சூழ்நிலை எலெக்ஷன் நடக்கும்னு தெரியணும். இல்லை மாறி வர்ற சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிற அதே சிச்சுவேஷன் அன்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை அதாவது நேருவே பேசுறாரு. எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். 67 காங்கிரஸை ஒரு ஒழிச்சு கட்டினது திமுக. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி பயங்கரமான முறையில் தோல்வி அடைஞ்சாங்க. திமுகவுடைய 25 எம்பிக்கள் இல்லைன்னாக்கா அன்னைக்கு இந்திரா காந்தி காலி ஆயிருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவுல தான் நின்னாங்க. 67 25 இடத்துல ஜெயிச்ச அந்த திமுக எம்பிக்கள் தான் எந்த இந்திரா காந்தியை தோக்கடிச்சுட்டு 67 பதவிக்கு வந்தாங்களோ அந்த திமுக தான் இந்திரா காந்தியை கடைசி வரலும் காப்பாத்துச்சு. 71 ஜெயிக்கிறவர்களும் அவங்க தான் காப்பாத்தினாங்க. யாரை தோக்கடிச்சுட்டு வந்தாங்களோ அவங்களோட கூட்டணி வைக்கல. ஆனா அன்னைக்கு அண்ணா சொன்னார், இந்திரா காந்தியினுடைய தலைமை நம்ம மாத்திரம் வேற யார்கிட்ட போச்சுன்னா பெருசா மாட்டிக்குவோம், இவங்களா கொஞ்சம் ஒரு வகையில் நம்மளோட ஒத்து போவாங்க, வேண்டாம், அதனால அவங்கள காப்பாற்ற வேண்டியது மிக முக்கியமான பொறுப்புன்னாங்க. அவருடைய அந்த மன்னர் மாண்டிய ஒழிப்பு வரும்போது அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லா வேலையும் நடந்தது. திமுகவுடைய 25 வாக்குகள் தான் அவங்கள காப்பாத்துச்சு. எந்த வகையான ஒரு நிபந்தனை விதிக்காம நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்தா அன்னைக்கு காப்பாத்தினாங்க. எந்த இந்திரா காந்தியை தோக்கடிச்சு 67 ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த இந்திரா காந்தியை காப்பாத்தினது திமுக. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது தேவை. 71 அதே திமுக அதே இந்திரா காந்தியோட கூட்டணி நின்னாங்க. அன்னைக்கு காமராஜர் இந்திரா காந்தி ஒன்னா சேர்ந்து நின்றுட்டு இருந்த காலத்தில் தோக்கடிச்ச இது இந்திரா காந்தி தனிமையா விட்ட போது காமராஜரை விட்டுட்டு இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணி நின்னாங்க. பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு வரலாறுக்கான அந்த வெற்றி. அதெல்லாம் அரசியல் அந்த 71 காமராஜரை தோக்கடிச்சு காமராஜர் இதுக்கு சேர்றேன்னு ஆசை தம்பி விட்டு கலைஞர்கிட்ட பேசினார். கலைஞர் மாட்டேன்ட்டார். ஏன்னா காமராஜருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரம். அவரோட சேர்ந்தவங்க நாமளும் காலி ஆகிடும்னு அவர் கணக்கு போட்டார். இந்திராவுக்கு பங்களாதேஷ் போன்ற இதெல்லாம் போராட்டங்கள்லாம் நடத்தி இந்திரா காந்தியினுடைய செல்வாக்கு பெருசாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டணி தான் நமக்கு இது சேஃப்னு சொல்லிட்டு அவங்களோட நின்னார். அதுக்கு பிறகு அதே இந்திரா காந்தி இவரை கழுத்தறுத்தாங்கிறது வேற விஷயம். எம்ஜிஆர் உருவாக்குனது இந்திரா காந்தி தான். இது அரசியல் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி அப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டு தான். அதுதான் அரசியல். இதை நீங்க பார்த்தீங்கன்னா 67 இந்திரா காந்தியினுடைய எதிர்ப்பு, 71 இந்திரா காந்தியோட சப்போர்ட், 77 நடந்த எலெக்ஷன்ல இந்திரா காந்தியை கலைஞரை ஒழிச்சு கட்டுறதுக்கு எம்ஜிஆர் உருவாக்கிட்டாங்க. 77 சட்டமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி மறுபடியும் கலைஞரோட கூட்டணி அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரும் போயிட்டு. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் எதிர்கட்சியாவே இல்லை, இவங்களுடைய கூட்டணியில நம்பர் 1 கட்சியா இருந்துட்டு இருக்கு. இல்ல சார், திமுக தலைமையா அமைதியா இருக்கிறப்ப நேரு இப்படி பேசலாமா? தொண்டர்கள் தயாரா இருக்கணுங்கிறாருங்க. இது தானா கலைக்கிற மாதிரி இல்லைங்களா சார்? யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. நேரு ஒரு அமைப்பு செயலாளருங்க. தொண்டர்கள் முதன்மை செயலாளர். அவருக்கு அந்த உரிமை இருக்குது இல்லை, தலைவர் முறையில பேச வேண்டிய இடம் இல்லை. அவரு தான் இந்த திருச்சி மாவட்டத்தை அப்படியே 100க்கு 100 ஜெயிக்க வச்சவர் அவர் தான். அதனால நம்ம அந்த மெத்தனத்தில் இருக்கக்கூடாது, அடுத்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்றாரு. என்ன தப்பு? என்ன தப்பு? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள்லாம் வரும். ஆளுங்கட்சியை எதிர்த்து போடுற அந்த என்னது ஒரு எதிர்ப்பு ஒரு உருவாகும் இல்லையா, ஒரு அதிருப்தி. அந்த அதிருப்தி ஓட்டுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த கூட்டணியை நம்மளோட இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்றாங்க. பிசிகா ஒரு பலவீனமான ஒரு இதா நினைக்கிறாங்க. யாரு ட்ரை பண்றா? திமுக கூட்டணியை உடைக்க திமுக தானே சார் விதைய போடுது. எப்படி சொல்றீங்க?
முருகன் மாநாடு நடத்துறாங்க, தேவையா? திராவிடர் கழக தலைவர் வீரமணிக்கே கோவம் வருது, திருமாவளவனுக்கு கோவம் வருது, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு கோவம் வருது. அங்க போயிட்டு கலைஞருடைய 100ஆண்டுக்கு அந்த நாணய விழாவுக்கு இவரை மத்திய அமைச்சரை கூப்பிடுறீங்க, பாஜகவை சேர்ந்தவங்கள, அப்போ கோவம் வருது. வேண்டுமென்றே திமுக கூட்டணி கட்சிகளை திமுக சீண்டுதான். கலைஞர் நாணயத்தை வெளியிட்டது யார்? திமுகவா? ஒன்றிய அரசு வெளியிட்டது சார். அப்ப யார் ஒரு மத்திய அரசு வெளியிட்டது. அப்ப யாருக்கு ஒரு நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டாரு சார். எடப்பாடி பழனிசாமி அவர் அதுக்கு அவங்க ஒன்றிய அரசு வரல சார். ஒன்றிய அரசு வரல, அதுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு ஒன்றிய அரசு தானே முன் வந்து முருகன் மாநாடு எந்த வகையில் நியாயம்? முருகன் மாநாடுங்கிறது தமிழ் கடவுள், தமிழ் கடவுளுக்கு விழா எடுக்கிறாங்க. பள்ளிகள்ல கந்த சஷ்டி கவசத்தை கொண்டு வரணும்னு தீர்மானம் போடுறாங்க. அது என்ன தப்பு? முருகன் வந்து வேதங்களால் சொல்லப்படாத கடவுள். தமிழ்நாட்டை தவிர பிரச்சாரம் பண்றது தப்பு. அது தப்புன்னு திருமாவளவனே சொல்றாரு சார். அதாவது அந்த மதத்துக்கு நாங்க போய் சேர்ந்துட்டோம் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, வீரமணி சொல்றாரு. ஆமாங்க, எல்லாரும் தான். நான் கூட தாங்க சொல்றேன். இது வந்து சனாதனம் இல்லது. முருகன் நீங்க ஆதரிச்சீங்கனாலும் சனாதனம் கிடையாது. முருகன் வந்து தமிழர்களால் இது சனாதனத்தால் வெறுக்கப்பட்ட கடவுள், சனாதனத்தால் சொல்லப்படாத கடவுள். சிவனும் முருகனும் வந்து சனாதனத்தால் சொல்லப்படாத கடவுள். அன்னைக்கு இந்த முருகன் வந்து ஒரு யாத்திரை ஒன்று போனார். முருகன் வேலை எடுத்துக்கிட்டு போனார். அப்போதான் நாங்கள் கேட்டோம், உனக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? நீ ராமர் வில்ல எடுத்துக்கிட்டு போய் இந்த ஊர்வலம் போயிருக்கணும்னு போகலையா? அவரு தமிழ்நாட்டில் எடுபடாது. இன்னைக்கு அந்த முருகன் விழாவை ஏன் எடுத்தாங்க? முருகன் கோயில் திருப்பதிக்கு அடுத்தா அப்படி இன்னும் சொல்ல போனால் திருப்பதியை விட மிக அதிகமான வருமானம் உள்ள கோயில்கள் வந்து இந்தியாவில் 2 தான். ஒன்று வந்து பழனி, இன்னொன்று வந்து ஐயப்பன் கோயில் வந்து காசை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. கேரளா கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். அதே சமயத்தில் பழனியில் வர்ற காசு, இது போல் திருத்தணியில் வர்ற காசெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பல்வேறு வகையான கல்லூரிகளை திறந்துருக்காங்க, மருத்துவமனைகளை திறந்துருக்காங்க, மக்கள் சேவைக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த காசை. அதனால தான் முருகன் மாநாடு நடத்தி அதில் வர்ற பணத்தை எல்லாம் எப்படி மக்களுக்கு பயன்படுத்தலாங்கிற திட்டத்தை அவங்க போடுறாங்க. அதுக்காக தான் முருகன் மாநாடு. இதை வச்சு தமிழை எப்படி வளர்த்துறதுன்னு நினைக்கிறாங்க. அதுதானே போட்டாங்க. அதில் என்ன தப்பு? அதில் என்ன? பக்கத்துல அர்ஜுன் சம்பத் இருக்கட்டுமே, அர்ஜுன் சம்பத் இருக்கட்டுமே சார். RSS காரங்க சார், RSS வந்து சேர்ந்துக்கிறாங்க. என்ன சார் இது? என்னங்க RSS கூட்டணி பச்சை துரோகம் இல்லையா? அவங்க வந்து சேர்ந்துக்கிட்டா நான் வேணான்னு சொல்லுவேன் சார். நீங்க தான் சார் கூப்பிடுறீங்க. மாநாடு நடத்துறது யாரு? மாநாடு நான் தாங்க நடத்துறேன். அவர் வந்து தானே வருவாங்க. கூப்பிடாமே வந்து மினிஸ்டர் சேகர் பாபு பக்கத்துல தான் உட்காரணுமா? ஒரு கட்சி தலைவருங்க ஏங்க உட்கார? அந்த நாகரிகம் அதாங்க தமிழனுக்கு இருக்கிற பிச்சைக்கார புத்தி. இதுதாங்க இருக்கு. டெல்லிக்கு போங்க, ஃப்ளைட்டு சென்னை ஏர்போர்ட்ல லவுஞ்சில் பார்த்தீங்கன்னா திமுக தனியாக உட்காந்துருக்கு, காங்கிரஸ் தனியாக உட்காந்துருக்கு, கம்யூனிஸ்ட் தனியாக உட்காந்துருப்பாங்க. பார்லிமெண்ட் போகிறவங்கலாம் பிளேன் ஏறணும்னு அத்தனை பேர் ஒன்றா உட்காந்துட்டு பேசிட்டு போவாங்க. டெல்லியில் இறங்கணும், உன் கார் இல்லைன்னா என் காரணமா, உன் கார் இல்லைன்னா என் காரணமானு ஏற்றிட்டு போயிடுவாங்க. தெரியுமா? அங்கே அந்த வித்தியாசமே இருக்காது. பார்லிமெண்ட்டில் இருக்கிற கேன்டீனில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அங்கே அந்த வித்தியாசமே இருக்காது. அங்கே வந்து கட்சி வேறுபாடு தான். இல்லை, இப்போ நீயும் நானும் வேறுபாடு இல்லை. பேசிக்காக புரிஞ்சுங்க. உங்களுக்கு எனக்கு விரோதம் இல்லை, உங்களுடைய கருத்துக்களை நான் ஆதரிக்கல, அதனால் நீங்கள் நானும் விரோதம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா நீங்கள் இதெல்லாம் கேட்டதுக்கு நான் உங்களை ஓங்கி அடிக்கணும். எப்படி சார் எதிர்த்து பேசுறவங்கிட்ட நீங்கள் பேசலாம்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கு. உங்களை ஓங்கி குத்தணும். இல்லை சார், என்ன அப்படிதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதான் நாகரிகமா? திமுக கூட்டணி உடையுது போதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. விஜய் கட்சி என்ன ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு பார்த்தீங்களா? அதான் விஜய் கட்சி வந்துருச்சு. இன்னுமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை அதான் சார், கூட்டணி போச்சு சார். கூட்டணி அதான் திமுக அழிந்தது, நாசமா போனது. அதான் சார், எல்லாருக்கும் அதுக்கு தான் தைரியம். ஏற்றி விடுங்க சார். அப்படி கொண்டு போனாதானே விஜய் வந்து உயரமா கொண்டு போய் தள்ளினா தான் சார் நல்லா விடுவாரு. சாதாரணமா கீழே தள்ளி விட்டாங்க தெரியல திமுக எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கு சார், பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு சார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விஜய் விஜய் கொடி எங்க பார்த்தாலும் பாருங்க. பார்க்கலையா நீங்க? விஜய் கொடி எங்க பாருங்க, எட்டி பாருங்க, எவ்வளவு கொடி பாருங்க சார். அவரு கட்டுப்பாடு வச்சிருக்காரு மாநாட்டுக்கு பிறகு பறக்க விடலான்ட்டு. சரி, ரொம்ப தேங்க்ஸ். அப்படிதான் எடுத்துக்கணும். எவனுக்கு கட்சியே என்னன்னு தெரியல, கொள்கை என்னன்னு தெரியல, பேரே என்னன்னு தெரியல, ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல. அவர் வந்து இது பண்ணிட்டார். முதல்ல அவர் அரசியலுக்கு வர சொல்லுங்க சார், அப்புறம் பேசலாம் அவரை பத்தி. முதல்ல வர சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு
கட்சி என்ன சார் இப்படி ஒரு பையன் வர சொல்லுங்க சார் யாரை கண்டு பயந்துகிட்டு இருக்க? நானா பயந்துட்டு இருக்கேன்? நான் தான் கூப்பிடுறேன் வாப்பா வாப்பாங்கிற ஆளையே காணோம். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் கூப்பிட்டு பாக்குறீங்க. இதோட 10வது முறையா பேசிட்டீங்க. அந்த ஆளு எங்கெங்க இருக்காரு? வராரு சார். வர்றாரா? இந்த மாநாடு போடுறதுக்கு கூட இடம் கொடுக்கறதுல அவ்வளவு பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு பயம். ஒரு நாள் மதுரைங்க, ஒரு நாள் திருச்சிங்க, ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டீங்க, விக்கிரவாண்டிங்க, ஒரு நாள் லண்டன், ஒரு நாள் வந்து பாரிஸ். எங்கீங்க முதல்ல இடத்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு இடம் பர்மிஷன் உடனே கிடைக்குது. இப்படி எல்லாம் சொல்லிதான் ஏத்தி விடணும். விக்கிரவாண்டியில கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வாரமா எத்தனை பயமா இல்லையா? பயந்துட்டாங்க. நான் தான் சொல்றேன், பயந்துட்டாங்க. விஜய் கண்டு பயந்து. ஸ்டாலின் அமெரிக்கா போன விஷயம் தெரியுமில்ல, பயந்து ஓடி போயிருக்காருங்க. விஜய் கட்சி நடத்தலன்னு சொன்னாதான் திரும்பி வரதா இருக்காரு. ஏத்தி விடுறது ஏத்தியாச்சு இல்லை, இதையும் சேர்த்த வேண்டித்தானே. பயந்து தான் ஓடி இருக்காருன்னு சொல்ல வேண்டித்தானே. என்ன இருக்குது? பர்மிஷன் கொடுக்கறதுல என்ன சார் பிரச்சனை? பர்மிஷன் கொடுக்கலன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அதான் நியூஸ்ல எல்லாம் வருது. நீங்க விட்ட கதை கிளப்பல் தானே. இந்த கேள்வி அந்த கேள்வி. விஜய் கிட்ட காசு இல்ல, போய் ஃப்ரீயா கொடுன்னு கேட்டாரு, கொடுக்க மாட்டேன் நான் சார். அவர் ஒரு படத்துக்கே இது எப்படி வருது? இது எப்படி வருது? ஒரு படத்துக்கு 150 கோடி யார் கொடுத்தா? யார் கொடுத்தாங்க? ரசீது வச்சிருக்கீங்களா? ரசீது வச்சிருக்கீங்களா? 150 கோடி கொடுத்ததுக்கு விடுறீங்களா கதை? 150 கோடி வச்சிருக்க கள்ளச்சாராய சாவுக்கு போய் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு வெறுங்கைய வீச்சுக்கிட்டு வந்தாரு. ஆமா, சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நீங்க அப்படி வைக்கணுமா? அப்ப என்னத்துக்கு அனுதாபம் தெரிவிக்க போனீங்க? சாராயம் குடிக்கிறவங்க என்னத்துக்கு போய் அனுதாபம் தெரிவிச்சீங்க? அனுதாபம் தெரிவிச்சீங்க இல்ல, அப்ப என்னத்துக்கா போனீங்க? கையில காசு இல்ல, பிச்சை எடுக்கிறாரு, சோத்துக்கு லாட்ரி. அதனாலதான் மாநாடு போட முடியல. கட்சி கொடி ஆரம்பிச்சாரு. கட்சி கொடி நான் கம்பெனி ஆடுறதுக்கு கையில காசு இல்ல, பிச்சை எடுக்கிறாரு. அப்ப திமுக நிறைய இருக்கு. ஆமா இருக்குது, கணக்குக்கு மேல இருக்குது. நீங்க சொல்றதுக்கு மேலே இருக்குது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணிடுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். என்ன பண்ணிடுவீங்க? நீங்க நினைச்சதுக்கு மேல காசு இருக்குது. பில் கேட்ஸோட காசு இருக்குது. என்ன பண்ணிடுவீங்க? எங்க இருந்து வந்தது சார்? எங்க இருந்து வந்தது? எங்க இருந்தா வந்தது? திருட்டணும், கொள்ளடிச்சோம். என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணிடுவீங்க சொல்லுங்க? இல்ல, விஜய பார்த்து பேசினாலே அவ்வளவு. விஜய பார்த்து எவன் சார் பயந்தான்? விஜய பார்த்து எவன் சார் பயந்தான்? அது நீங்க இவ்வளவு பண்றீங்களே. வரவே வராத ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு நீங்க தான் பயந்து போய் நடிக்கிட்டு வந்துட்டார் போட்டிருக்க சார். உங்களுக்கு ரொம்ப அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல அவர் வந்து உருவத்தை காட்ட சொல்லுங்க சார். எங்கேயாவது காட்சி கொடுக்க சொல்லுங்க சார். காணாம போயிட்டார் சார். முதல்ல காட்சி கொடுக்க சொல்லுங்க சார். 2 போட்டோல வர சொல்லுங்க சார். 2 பத்திரிகையில வர சொல்லுங்க சார். நீங்க தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறீங்க. கட்சி கூட சொல்லிவிட்டாரு. இன்னும் அந்த கட்சியில இருக்கிற படத்துக்கு என்ன வழக்குன்னு தெரியல. திமுக கண்டு பயந்துட்டாரு, அதனாலதான் ஓடி போயிட்டாரு. வெயிட் பண்ணுங்க சார். திமுக கண்டு பயந்து ஓடி போயிட்டாரு சார். அதனாலதான் இது பண்றாரு. விஜய் கொடியேத்தினா அமைச்சரவை மாற்றம்னு அந்த செய்தியை திசை திருப்ப நீங்களே கிளப்பி விட்டதா? மாநாடு போட்டா நீங்களே கிளப்பி விட்டதா? இதெல்லாம் இப்படி சொல்லிதான் ஏத்தி விடுவீங்க. அவரை கண்டு பயந்து அமைச்சரவை மாற்றணும் உடனே அவங்க திமுக பதில் சொன்னாங்களா? நாங்க அப்படி சொல்லவே இல்லை. அதை கிளப்பி விட்டது நீங்க. அதை கிளப்பி விட்டது நீங்க. திமுக வந்து பயந்துருச்சுன்றதுக்காக ஒரு செய்தியை கிளப்பி விட்டு பாத்தீங்க. எடுபடல. என்ன பண்றது? என்ன பண்றது? நீங்களும் என்னென்னமோ ட்ரை பண்றீங்க. திமுகவுக்கு எதிர்ப்பா அவர் நிக்கிறாருன்றதெல்லாம் சொல்லி பாக்குறீங்க. மக்கள் பார்த்தா உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க, பஃபூன் மாதிரி சிரிக்கிறாங்க. இப்போ ஒரு தியரி வருது, காங்கிரஸ், விஜய், திருமா 3 பேரும் சேர்ந்து கூட்டாங்க. ஏன் சீமானைய விட்டீங்க? உங்களுடைய அபிமான சீமானை விட்டீங்களே. மக்களால் தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணாலும் விடமாட்டேன்னு தூக்கி பிடிச்சிக்கிற சீமானைய விட்டீங்க. அப்புறம் சேர்த்துங்களேன். அப்புறம் என்ன? உலகத்துல மிகப்பெரிய 4 கட்சிகள் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குது? வெற்றி அடைந்து விட்டார். நேரா போய் ஸ்டாலினை தள்ளிட்டு இருந்த சேர்ல உட்காந்துக்க வேண்டியதாங்க. பெரிய எலெக்ஷன் அதான் சொல்லிட்டீங்களே, ஜெயிச்சுட்டாங்கன்றீங்க. போய் சட்டமன்றத்தில் போய் உட்காந்துட வேண்டியதானே. நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு வேண்டியதான். என்னதுக்கு எலெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு. தானே சொல்றீங்களா? திமுக பயந்துருச்சு. ஸ்டாலின் அமெரிக்கா ஓடி போயிட்டாரு. உதயநிதியை காணும். எல்லாம் இது கண்டு நடுங்கிறாங்க. கொடி ஏத்தன உடனே கட்சிக்கு பறந்துருச்சு. அடையாளங்கள் தானே சார் இதெல்லாம். இடத்துக்கு இடம் தரல, இடம் தரல. நீங்க தான் சொல்றீங்க. உடனே இடம் இருக்குல்ல. இடம் கேட்டாரா? கேட்டதுக்கான ஆதாரத்தை காட்டு சார். போய் அங்கங்க நிக்கிறாங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் வாசல்ல நிக்கிறாங்க. எத்தனை இடத்துல அலைய விடுவீங்க? எத்தனை இடத்துக்கு கேட்பீங்க? முதல்ல இடத்த டிசைட் பண்ணுங்க. இடத்துதான் அனுமதி தர மாட்டீங்க. முதல்ல இடத்த பெரிய மைதானமா தேடுறாங்க. மக்கள் கூட்டம். அதுக்கு என்ன பண்றது? பெரிய மைதானம் வந்து எங்க இருக்குதுன்னா, சகாரா போனீங்கன்னா 500 மைலுக்கு வெறும் மணல் மேடா இருக்குது. அந்த மைதானத்துல வைக்க சொல்லுங்க. சகாரா பாலைவனத்துல
அவருக்கு வர்ற பல கோடி பேர் வர்றதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அவ்வளவு பெரிய இடத்துக்கு அங்கதான் போகும். சார் உலகம் ஃபுல்லா அவருக்கு ரசிகர். ஆமா சார். ஸ்டாலினையாவது தமிழ்நாட்டுல மட்டும் தான் தமிழ்நாட்டுல மாத்திரம் தான் தெரியும். விஜய் உலகம் ஃபுல்லா. விஜய் வந்து ட்ரம்போட வந்து ரசிகர். அவரு விஜய்க்கு ரசிகர். டெய்லி விஜய் படத்தை பார்த்துட்டு தானே அவர் தூங்க போறாரு. புட்டின் வந்து ஒரு வாரமா படம் வரலன்னு அழுதுகிட்டு இருக்காருங்க. லியோ படத்துக்கு அப்புறம் என்ன விஜய் காணும், படத்தையே காணும், என்ன விஜய் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறாருங்க. கோட் படம் வந்து இன்னைக்கு என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்குது, பிச்சுக்கிட்டு நிற்கிறது இல்லை. தியேட்டர்லாம் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. வசூல் இப்படி தான் சொல்ல முடியல. தியேட்டருக்காரன் தடுமாறுறான், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ரோடு பக்கம் போக முடியல. அப்பேற்பட்ட கூட்டம், அவ்வளோ ரசிகர்கள் பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. தாங்க முடியலையே. நான் அந்த பக்கம் போகிறேன், சார் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த ரோட்டில் வர முடியாது சார், 10 மைல் நேரத்துக்கு அந்த க்யூ நிற்குதுங்கிறாங்க. என்ன பண்ணுறது? நான் காலேஜுக்கே போக முடியல. நான் வந்து அம்பத்தூர் போகிறதுக்கு நான் வந்து திருப்பதி போய் திருப்பதியிலேருந்து அந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு அம்பத்தூருக்கு வரேன். அவ்வளோ தூரத்துக்கு க்யூ நிற்கிது கோட் படம் பார்க்குறது. ஏன் சார் இவ்வளவு வன்மம் விஜய்? ஏன் சார் இப்படி சொன்னா? வன்மத்து மேலேயே இப்போ ஏன் சார் தெரியலையா? பாவமா இருக்கு சார் உங்களை பார்த்தா. இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க. நான் ஆதரிச்சு தானே சார் சொன்னேன். 100 மைல் நீளத்துக்கும் கியூ நிற்குதுன்னு உங்களுக்கு சொன்னா உடனே வன்மம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கே புரியுது. இல்லை நம்ம பேசுறது போய் நம்ம கண்ட கதையை கிளப்பி விட பார்க்குறோம். இந்த ஆள் அடங்க மாட்டேங்கிறானே உங்களுக்கு. எல்லாரும் விஜய் வந்தால் உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அடிமட்ட தொண்டராக இருக்காரு, விஜய் வந்து அகில உலக தலைவராக இருக்காரு. முதல்ல ஏதாவது ஒரு கட்சி தலைவர் ஆகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லுங்க. இப்போ நிர்வாகிகளை போட சொல்லுங்க கட்சிக்கு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். சார் இப்பதான் மாநாடு போட இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலாது. எனக்கு ஒண்ணும் இல்ல சார், நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு தான் அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கதறாங்களே. யாரு கதறா? நீங்க தான் கதறதா சொல்றீங்க. அவர் ஸ்டாலின் போய் அமெரிக்காவில் வந்து இந்த தொழிலதிபர்களை பார்த்துக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்காரு, இந்த திட்டங்களை போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. திருமாவளவன் அவர் கட்சி அவர் பார்த்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு. ஒரு காங்கிரஸ் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க தான் உட்காந்துட்டு என்ன சார் விஜய் கண்டு பயந்து அந்த பக்கம் திருமாவளவன் வந்து குடியாத்தத்துக்கு போயிட்டார் தெரியுமா சார், பயந்து போயிட்டார் சார், விஜய் இந்த பக்கம் வர்றாருன்னு போயிட்டார் சார், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க ஆசைக்கு நாங்க என்ன பண்றது? பரிதாபமா இருக்குது. சீர்தறதுக்கு ஒருத்தரும் இல்லை. சீர்தறதுக்கு உங்க சேனலை தவிர வேற யாரும் சீர்தர மாதிரியே. நேத்து ஒரு தகவல் வந்துச்சு, என்ன சொல்லுங்க? விஜயனுடைய மாநாட்டுக்கு ராகுல் காந்தி கூட வர. ராகுல் காந்தி என்னங்க அல்பமா பேசுறீங்க? விஜயனுடைய தகுதிக்கு இதெல்லாம் ஒரு பேச்சா? ட்ரம்ப் வர்றாருங்க, கமலா ஹாரிஸ் வர்றாங்க, புட்டின் வர்றாரு. ஒரு வாரமா புட்டின் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. டிக்கெட் கிடைக்காம போச்சுன்னா வம்பு. விஜய் எனக்கு தனி பிளேன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எனக்கு எப்படியாவது மாநாட்டில் இடம் கூட புட்டின் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. ஜின்பிங் தூக்கமே இல்லாமல் தடுமாறுறாரு. நம்மளை மாநாட்டில் பேசக்கூடாம பண்ணா என்ன பண்ணுறது தெரியுமில்ல? விஜய் தடுமாறிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நான் மாநாடு நடத்துறதுன்னு தடுமாறிட்டு இருக்காரு. எப்போ அல்பமா ராகுல் காந்தி மோடியை சொல்லலையே. மோடி விட ராகுல் காந்தி பெரியவர். ஏன் மோடி வரல? பாஜக எதிர்ப்பு சார். அதான் பாஜக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்பு. மதவாதிக சக்திகள் அதுக்கு எதிர்ப்பு. அதனால திமுக கூட கைகோர்க்கலாம் நாணய வெளியீடுன்ற பேர்ல. கைகோக்கிறதுக்கு கூட இங்க ஆளு யாரையும் காணோம். சீமான் ஒரு ஆள் தான் வந்து கை கொக்கறன்னு அவரு விட்டு ஓடி போயிட்டாரு. இல்ல சீமான் நேத்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, விஜய் கூட கூட்டணியான்னு கேட்டா நான் 234 தொகுதிகளையும் தனிச்சுதான் போட்டிட போறேன், கூட்டணி இல்லன்ட்டு அவரும் கை விட்டுட்டார் விஜய். அவ்வளவுதான் அர்த்தம். விஜய் சீமான கைவிட்டா, சீமான் விஜய் கைவிட்டார். நீங்க தான் சொல்லணும். உங்க பொறுத்தவரை விஜய் கை விட்டாருன்னு சொல்லுவீங்க, அவரை பொறுத்தவரை நான் கை விட்டேன்னு. உங்களுக்குள்ளார முடிவு எடுக்கு யார் கை விட்டாங்க. என்ன நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க, வேற யாரும் இல்லை. விஜய் கை விட்டாரு, சீமான் கை விட்டாரு, நீங்க தான் முடிவு எடுக்கு. ஒன்றத்துக்கு வந்து ஒரே ஆளு, அவரும் விட்டு போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அதான் விஜய் வந்து அகில உலக தலைவர். அவரை கிட்ட நாங்கெல்லாம் நடிக்க போய் கிடக்கிறோம். இல்லாத ஒரு ஆளை காண்டி எவங்க பயப்படுவான்? முதல்ல அவர் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க சொல்லுங்க. கட்சி பேரை சொல்றதுக்கு 6 மாசம் ஆச்சு, அப்புறம் கட்சி கொண்டு வர்றதுக்கு 6 மாசம் ஆச்சு, மாநாடு நடத்துறதுக்கு 6 மாசம் ஆக போகுது, கொள்கை உலகத்தை சொல்றதுக்கு இன்னும் 6 மாசம் ஆக போகுது. இப்போ 2026 எலெக்ஷன் நிற்க போறாரு, 3024 நிற்க போறாரு. எப்போ எலெக்ஷன் நிற்கிறதா இருக்கு? அதை முதல்ல டிசைட் பண்ண சொல்லு. 2026 3026 டிசைட் பண்ண சொல்லு. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார்.